வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலில் டிஎன் டாலு செமஸ்டர் எக்ஸாம் எந்த செமஸ்டராக வேணா இருக்கட்டும், நீங்கள் எந்த இயர் ஸ்டூடெண்ட்டாக வேணா இருக்கட்டும், சாட் ஜிபிடி ஹெல்ப்போட வித்தின் 2 to 3 ஹார்ஸில் ஹோல் சிலபஸே நீங்கள் முடிச்சுட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குட் ஸ்கோர்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்படி கிராக் பண்ணி ப்ளஸ் சாட் ஜிபிடியோட ஹெல்ப்போட வித்தவுட் எனி நோட்ஸ், வித்தவுட் லேக் ஆஃப் அட்டண்டன்ஸ் அண்ட் வித்தவுட் எனி புக்ஸ் ஆர் பேராக்ஸ், ஈவன் பேராக்ஸில் நான் இப்படி தான் பாஸ் பண்ணேன். ஸோ எப்படின்ற சின்ன ட்ரிக்கை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு உங்களோட கூகுளில் இப்போ எல்எல்பி அப்படின்னா 3 year எல்எல்பி சிலபஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வர ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிலபஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டுலேருந்து என்டையர் வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சாட் ஜிபிடி உள்ளே என்டர் பண்ணதுக்கப்புறம் சாட் ஜிபிடியோட இந்த மாதிரி கேளுங்க. நான் இந்த மாதிரி இந்த ப்ராம்ப்ட் நீங்களே போடுங்க. எனக்கு இந்த மாதிரி டுமாரோ எக்ஸாமு, எனக்கு வந்து நான் படிக்கல, இது எல்லாத்துலேயும் வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் சொல்லிடு. அது மட்டும் இல்லாமல் என்னால் ஒரு 10 கேஸ்லாஸ் மட்டும்தான் என்னால் மெமரைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 10 கேஸ்லாஸுமே அப்படின்னு 10 கேஸ்லாஸுமே மெமரைஸ் பண்ண முடியும். அந்த 10 கேஸ்லாஸுமே லேண்ட்மார்க் கேஸ்லாஸாக கொடு. ப்ளஸ் இந்த எக்ஸாமுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதாவது எந்த கொஸ்டின் ஃப்ரம் திஸ் சப்ஜெக்ட் என்ன கொஸ்டின்ஸ் வந்தாலும் இதை நான் எழுதணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே இதில் சூஸ் பண்ணி டிஎன் டாலு சிலபஸையும் வெரிஃபை பண்ணிவிட்டு 10 லேண்ட்மார்க் கேஸ்லாஸாக கொடுக்கும். அந்த 10 லேண்ட்மார்க் கேஸ்லாஸையும் நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. செக்ஷன் இஸ் நாட் அ மேட்டர் டு கெட் அ பாஸ் மார்க். நீங்கள் நல்ல குட் ஸ்கோர்ஸ் வாங்கணுன்னா செக்ஷன்ஸ் வேணும். பட் இதுக்கு நம்மளுக்கு லேண்ட்மார்க் கேஸ்லாஸ் போதும். அந்த 10 கேஸ்லாஸையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மக்கப் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 an hour ஆகுமா? அதை ஈஸியாக எப்படி நான் மக்கப் பண்ணும், ஒரு ஸ்டோரி டைப்பில் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னால் கூட சாட் ஜிபிடி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துரும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம மெமரைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ ஸ்டோரி ஃபார்மேட்டில் சொல்லிக் கொடுக்கும். அந்த ஸ்டோரியை அப்படியே நம்ம மைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மைண்ட் பண்ணி வச்சுட்டு உள்ளே எக்ஸாம் சென்டருக்கு போனதுக்கப்புறம் ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, எக்ஸாம் ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்களா, அது லாஸ்ட் பேஜ் ரஃப் காலம்னு இருக்கும். அந்த ரஃப் காலமில் பென்சிலில் குட்டி குட்டியாக நீங்கள் படித்த 10 கேஸ்லாஸையும் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ்லாம் பார்க்காதீங்க, 10 கேஸ்லாஸும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பதட்டத்தில் ஆன்சர்ஸ் யோசிக்கும்போது கேஸ்லாஸ் இங்கே மறந்துடுவோம். அதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த 12 மார்க் கேட்டாலும், ப்ராப்ளம் கேட்டாலும், 2 மார்க் கேட்டாலும், 4 மார்க் கேட்டாலும் இந்த கேஸ்லாஸில் இந்த லைன் ரிலவெண்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே அந்த கேஸ்லாஸ் எழுதுங்க. நான் ஒரு கேஸில் அப்போ மேனகா காந்தி கேஸ் எழுதுனேன், அதை நான் ஃபஸ்ட் கொஸ்டினில் எழுதிட்டேன், திருப்பி செகண்ட் கொஸ்டினில் எழுதணும்னா எழுதுங்க. ஏன்னா லேண்ட்மார்க் கேஸ்லாஸ் ரிப்பீட்டடாக வரும். அப்போ அஃப்கோர்ஸ் நம்ம எழுதுனா ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் கேஸ்லாஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எழுதுங்க. ஆன்சர்ஸ் எழுதும் போது நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஒரு 12 மார்க் கொஸ்டினுக்கு 5 பேஜ் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் 5 பேஜ் எழுதுறீங்கன்னா செகண்ட் கொஸ்டினும் அதே 5 பேஜுக்கு எழுதுங்க. இது 5 பேஜ், இது 2 பேஜ் அப்படின்னா அப்போ இது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, இது நல்லா படிக்கலன்ற மாதிரி உங்களை போர்ட்ரேட் பண்ணும். ஸோ எந்தெந்த இப்போ அதே மாதிரி 4 மார்க்ஸ்க்கு வந்து 2 பேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லா 4 மார்க்கும் 2 பேஜ் கொடுங்க. நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் 3-4 பேஜ் எழுத போகிறேன்னா அப்படி எழுதாதீங்க. ஸோ அவங்களுக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் இரிட்டேட் ஆகாமல் இருக்கும். அண்ட் செகண்ட் திங், ஸ்னாப்ஸஸ் போட்டு எழுதுங்க. அப்படி இல்லைனா மைண்ட் மேப் போட்டு எழுதுங்க. ஸ்னாப்ஸஸ் இன் த சென்ஸ் நீங்கள் உள்ளே என்னென்னலாம் ஹெட்டிங் கொடுக்க போகிறீங்களோ அது எழுதுங்க. 12 மார்க் எனக்கு தெரியவே தெரியாது, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, சுத்தமாக ஐடியா இல்லை, கேஸ்லாஸ் எழுத போகிறீங்க. அதுக்கு எப்படி நான் ஸ்னாப்ஸஸை போடுறது அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், கன்க்ளூஷன் இருக்கும், இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும், லேண்ட்மார்க் கேஸ்லாஸ் இருக்கும். இந்த ஹெட்டிங் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுக்குமே அட்டெண்ட் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன அந்த கொஸ்டின்ஸே பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸில் என்ன கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினையே கூட நீங்கள் ஹெட்டாக போடுங்க, ஹெட்டிங்காக போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஹெட்டிங் ஸ்னாப்ஸஸோ இல்லைனா மைண்ட் மேப்போ போட்டுட்டு உள்ளே குட்டி குட்டியாக கிளாரிஃபை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. செக்ஷன்ஸ் தெரியல அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து டிஃபைன்ஸ் தட் அப்படின்னு சொல்லி எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கேஸ்லாஸ் நான் சொன்னதை எழுதிக்கோங்க. ஆனால் சிலபஸ் வந்து நான் சொன்னல சாட் ஜிபிடி காப்பி பண்ணி சின்ன சின்னதாக கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும் அதுவே. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன், இது எப்படி வந்து நான் சர்ச் பண்ணி எழுதுவேன் அப்படின்னு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபார் ரெஃபரன்ஸ். நீங்கள் சின்ன சின்னதாக கேளுங்க. இப்போ ஒரு சாப்டரில் ஒரு ஹெட்டிங் உங்களுக்கு புரியல, ஒரு சப்ஹெட்டிங் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த ஹெட்டிங் எனக்கு புரியல, இதை வந்து கொஞ்சம் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னால் அதுவும் சொல்லும். நீங்கள் சாட் ஜிபிடி கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 an hour ஆகும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 1/2 an hour ஆகும். 1 hourல நீங்கள் இந்த சிலபஸே முடிச்சிடலாம். இன்னொரு ஒரு 1/2 an hourல இந்த 10 கேஸ்லாஸை மெமரைஸ் பண்ண போகிறீங்க. இன்னொரு ஒரு 1/2 an hourல ரிவிஷன் பண்ண போகிறீங்க. 2 hours சாலிட்
2 to 3 ஹார்ஸில் படித்து முடிச்சுட்டு தூங்கிடுங்க. காலைல எழுந்திரிச்சு எக்ஸாம் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் தாராளமாக எக்ஸாம் எழுதலாம். சாரி ஃபார் த லேட் போஸ்ட். எனக்கு சம் சிக்னஸ் இருக்கிறனால நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். பட் இது இப்போ உங்களுக்கு பாதி செமஸ்டர் வரைக்கும் முடிச்சிருக்கும். பட் இப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னா கூட நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டரில் ஹெல்ப்ஃபுல் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஓல்டு கொஸ்டின் இயர் பேப்பர்ஸ்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணணுமா, எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி படிக்கணுமா, எந்த அவசியமே இல்லை. பிகாஸ் கரெக்ஷன் எந்த மைண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் புக்கை அடிச்சா காப்பி மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, ஒரு அட்வொகேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அந்த கொஸ்டினை எப்படி கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான். ப்ளஸ் அவங்க ஆன்சர்ஸ் கீழே இருக்கிற கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் இதில் இருக்கான்னு பார்ப்பாங்க. சில பேர் ஆன்சர்ஸ் கீஸ் கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம அந்த பொண்ணுக்கு இந்த கொஸ்டின்ஸை எப்படி எழுத தெரியுது, இந்த பையனுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எப்படி எழுத தெரியுது, எப்படி ஆன்சர் பண்ண வில்லிங்காக இருக்கான்றதான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக பாஸ் மார்க் எடுத்துடலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ChatGPT. அண்ட் I attach the screen record for how to check in ChatGPT the whole syllabus எல்லாமே நான் எழுதியிருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மறக்காமல் கொடுத்துருங்க. ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக எழுதுருங்க. ப்ராப்ளம்ஸ் எழுதுறதுக்கு ஃபேக்ட் ஆஃப் கேஸ், இஷ்யூஸ் ஆஃப் கேஸ், ஆன்சர், ரீசன் ஃபார் த ஆன்சர்ஸ் அண்ட் லேண்ட்மார்க் கேஸ் லாஸ், கன்க்ளூஷன், இது மாதிரி எல்லாமே ஹெட்டிங் கொடுத்துட்டு அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன்லேயே மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்படி படிச்சிங்க, இப்படி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இந்த ட்ரிக் எனக்கு யாருமே சொல்லக்கூடாது, நானாக யூஸ் பண்ண ட்ரிக். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த வித லேப்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஆல் தி எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.